ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர அப்பனே முருகா போற்றி, அஞ்சனேயா போற்றி, பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் 22 முதல் 28 வரைக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இப்போ 25/6/2025 அமாவாசை திதி வருகிறது. வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தில் இருக்கிறார். 3இல் சனி இருப்பது தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஒரு நன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 2இல் ராகு இருக்கிறார். குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை. பொருளாதார மேன்மை இருக்குது, குடும்ப மேன்மை இருக்குது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கிறது. 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு அற்புதமான ஒரு புரட்சிகரமான நேரம். நீங்கள் இந்த நேரத்தில் தொழிலை விருத்தி பண்ணுங்கள், இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுங்கள். கடனை உடனே வாங்கி கூட நீங்கள் தொழிலை வளர்ச்சி செய்தீர்கள் என்று சொன்னால் நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும். 11ஆம் இடத்தை அதிபதி செவ்வாய் 11 பார்க்கறதால அசையா சொத்துக்கள் மூலம் நன்மைகள் நடக்கும். மூத்த சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 4இல் சுக்கிரன் இருப்பதால் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவீங்க, பெயிண்ட் பண்ணுவீங்க. இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க. பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, மற்றபடி கல்வித்துறை போன்ற அன்பர்கள் அனைவர்களுக்கும் அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம். மற்றபடி ஆன்மீக பயணமாக இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட போயிட்டு வருவீங்க. சந்தோஷமான காலம் நேரம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. உங்களை பொறுத்தவரையில் 7 குடையவன் 7இல் சந்திரன் ஆட்சி பெறுகிறார். ஆனால் 6 குடையவன் இணைந்து இருக்கிறதால கொஞ்சம் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. அற்புதமான சந்தோஷமான ஒரு இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.